ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணேன் அந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வியூஸ் வந்துட்டு போகவே இல்லை, சுத்தமாகவே வியூஸ் போகலை. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு அந்த ட்ராமா பிடிக்கலை அப்படின்னு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ராமாவை கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் தாறுமாறாக இருக்கும். இந்த ட்ராமாவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் இந்த ட்ராமாவை பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே தான் இருந்தது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ட்ராமா பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சரி, வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறதுனே தெரியல, என்னோடய பாதை எங்கே போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களை கரையிலலாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போது காண்றது எல்லாமே கனவு தான். ஒரு சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா தனியாக அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி கத்திகிட்டு இருக்காங்க. அந்த லேடி பார்த்திங்கன்னா, நீ ரொம்பவே அறிவான ஒரு பொண்ணு, கண்டிப்பாக நீ உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு குதிரையிலேருந்து அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இல்லை நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு. நான் யார், அந்த சின்ன பொண்ணு யார் அப்படின்ற மாதிரியே ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் தவிச்சிட்ருக்கா. அந்த சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்ருக்கா. அப்போது ஒரு லேடி பார்த்திங்கன்னா, நீ எந்திரி 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 அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க கனவுல. இவளும் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறா. இவ மட்டும் இல்லாமல் இவ கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. இவளுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கா. ஹீரோயினை பார்க்குறா. அக்கா நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்களா அப்படின்னு. இவளும் ஒரு மாதிரி பார்க்குறா. உன் பேர் என்னம்மா அப்படின்னு. என்னோட பேர் வந்து கர்லி, உங்களோட பேர் என்ன அப்படின்னு. அவளும் பார்த்திங்கன்னா ஜியாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்காக உங்களை இவனுங்க தூக்கிட்டு வந்தானுங்க, நான் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இவ வயிற்றுல பார்த்திங்கன்னா சத்தம்லாம் கேட்குது. என்னாச்சு சிஸ்டர், உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கா. அதில் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்க ஹீரோயினுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருது. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்களை பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் தான் குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கீழே இறங்குங்க கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறானுங்க. எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் போய் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு. அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நேமெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஊருக்குள்ளே காட்டுறாங்க. ஒரு 4-5 பேர் பார்த்திங்கன்னா குதிரையில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஊருக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம முக்கியமான கேரக்டர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை காட்டுறாங்களே, ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கான் பாருங்கள், இவனோட பேர் யானை. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கேரக்டரை காட்டுறாங்கல்ல, இவனோட பேர் பார்த்திங்கன்னா யுவான்னு. அடுத்ததாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்கல்ல, இவன் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு பிரின்ஸை காட்டுறாங்கல்ல, இவங்க பார்த்திங்கன்னா ஜோ. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தவனை காட்டுறாங்கல்ல, இவன் தான் மெயின் வில்லனே. இவனை நம்ம வில்லன்னே வச்சுக்கரலாம். அப்போது ஒருத்தவர் பார்த்திங்கன்னா அவரோட வண்டியில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க கொடுத்த அலப்பறையில் அது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. இதனால் யான் பார்த்திங்கன்னா அப்படியே சடனாக பிரேக்கை போட்டுட்ருக்கான். எல்லாருமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. இந்த மூஞ்சிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரின்ஸு. அப்போது யுவான் வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே நிறைய மக்கள்லாம் இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் நல்லா இருக்காது, இது ரொம்பவே போரிங்காக இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த வில்லன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே, பயங்கர ஃபன்னாக ஒரு கேம் இருக்குது, வாங்க அங்கே போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே குதிரையில் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க கூட இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெய்ட்ஸ், ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கிறவங்க. இந்த மெய்ட்ஸ் எல்லாத்தையுமே குதிரையில் கத்தியெல்லாம் வச்சு மிரட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்குது. அந்த மைதானத்தோட உச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கானுங்க. சரிப்பா, இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த வேட்டையாடுறத ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது என்ன கேம் அப்படின்னா, ஓனாயி அப்புறம் இந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓட விடுவானுங்களாம். இந்த கேர்ள்ஸுக்கு பின்னாடி இந்த நிற்கிறாங்கல்ல, இந்த பிரின்ஸோட பேர் தான் எழுதியிருக்கு. நம்ம எல்லாருமே வேட்டையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊல்ஃபுமே அந்த மெய்ட்ஸை வேட்டையாடும். லாஸ்ட்டில் எந்த பிரின்ஸோட பேர் போட்ட அந்த மெய்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னு இவான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இது ரொம்பவே க்ரூவலாக இருக்குது, என்னால் இதில் கலந்துக்க முடியாது, இது ரொம்பவே வந்துட்டு தப்பான விஷயம் அப்படின்னு. ஸோ யானுமே சொல்லிட்டு இருக்கான், நானுமே வரல அப்படின்னு. என்னப்பா இவ்வளோ போரிங்காக இருக்கீங்க, நம்ம ஃபன்னாக அதை கொண்டு போக வேணாமா. சரி, அந்த ஹீரோ பையன் எங்கே அப்படின்னு. ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட ரொம்பவே பிஸியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவர் பார்த்திங்கன்னா அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபைல் மாதிரி, அதாவது அந்த காலத்தில் அந்த மரத்தில் தானே அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க பெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு படுத்துட்ருக்கா.
உங்களுக்காக நைட்டு ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போவும் அங்கேயே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ண போறீங்களா என்ன? அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டுருக்கான். உன்னை யார் இங்கே அமுச்சு வச்சது? எதுக்கு இந்த மாதிரி ஆக்டிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா, இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே இழுத்துட்ருக்கா. அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு வெப்பனை வச்சுருக்கா. அதை பார்த்தீங்கன்னா துப்ப போக அதை ஹீரோ பார்த்து அப்படியே மூஞ்சாங்கிட்டு தள்ளி விட்டுறா. இதுக்கப்புறம் அந்த லேடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர்லேயே பறந்துட்டுருக்க. அந்த பெட்டுக்கு மேலே அந்த கிளாத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அப்படியே ட்ரெஸ்ஸாக சுற்றிக்கிறது. மண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய குண்டூசியெல்லாம் வச்சுருக்கும் போல். ஸோ அதெல்லாம் அப்படியே தலையிலேருந்து எடுத்து நம்ம ஹீரோ மேலே அப்படியே வீசிகிட்ருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா கையாலேயே அதெல்லாமே டிஃபன் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலில் எகிரி குதிச்சு அந்த சைடு விழுந்துருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்கான். நான் எவ்வளோ கொலகாரன்களுக்கு நடுவில் வாழ்ந்திருக்கேன்னு தெரியுமா? ஆனால் இந்த டைமை என்னோட எதிரிங்க ஒன்றை மாதிரி ஒரு ஹனியை செட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் எதுக்காக என்னை போக சொல்ல அப்படின்னு. உனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு பார்த்தேன். சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஒரு நிமிஷம் இல்லை, உனக்கு நான் பாய்சன் கொடுத்துருக்கேன், அதுக்கு உனக்கு மருந்து வேணாமா? பாய்சனா? அதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்ரு, என் குதிரையை கொண்டு வாங்கடா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அசால்ட்டாக போயிட்டுருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் அந்த ஓனாய் எல்லாத்தையுமே திறந்து விட சொல்லிடுறான். அவங்களும் திறந்து விட்டுறானுங்க. அது பார்த்தீங்கன்னா கொலவெறியோட அந்த மேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கு. ஹீரோயினுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கேர்லி இருக்கால, அவளோட கையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறா. ஹீரோயின் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. அங்கே கொஞ்சம் புதராக இருக்குது. அந்த செடியை நோக்கி ஓடுங்க ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிட்டுருக்கா. அப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ஸ் மேலேயே அம்பெல்லாம் விட்டுட்டுருக்கா. நான் ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறா. எவன்டா அது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ கார்லி வந்து சொல்லிட்டு இருக்கா, இவங்க நம்மளை டார்கெட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மனுஷங்க அப்படின்னு. யானுக்கும் அந்த யுவானுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. ஜோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க மேலெல்லாம் பயங்கரமாக அம்பெல்லாம் எஞ்சிட்டு இருக்கான். யுவான் வந்து கடுப்பாயிட்டு இருக்கான். டே யானு வாடா வந்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ யான் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய் மேலெல்லாம் அம்பு விட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா குதிரையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரியே பரபரப்பாக போயிட்டுருக்கு. நடுவில் மேட்ஸு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓனாயி அப்படியே சுற்றி சுற்றி வந்து எல்லாத்தையுமே பயங்கரமாக கடிச்சு கொதறுது. ஒரு சைடு இவங்க அம்பு விட்டு சாகடிக்கிறாங்க. இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினையும் கர்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனாய் துரத்திட்டே வந்துட்டுருக்கு. கரெக்டாக யான் பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்பு அட் அ டைமில் விட்டு அப்படியே கொலை பண்ணிடுறான். ஸோ ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. பட் யார் அந்த அம்பை எய்கிறா அப்படின்றது தெரில, ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடிட்டுருக்கா. பரவாயில்லையே யானை, நீ நல்லாவே ஷூட் பண்ணுற, வா நம்ம ரெண்டு பேரும் போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினும் கார்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாய் வந்துடுது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கார்லியை பார்த்தீங்கன்னா நீ போய் ஒளிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கா. பின்னாடியே அந்த ஓனாய் ஓடி வருது. ஸோ யான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்பு விட்டு அதை போட்டு தள்ளிடுறான். இதுக்கப்புறம் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எய்ம் பண்ணி விட்டுட்ருக்கான். ஆனால் அந்த அம்பை பார்த்தீங்கன்னா அவள் தாண்டி போகிறா. பாரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எய்ம் பண்ண யான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அம்பை தடுத்து விட்டு, டேய் என்னடா பண்ணுற, இந்த மாதிரி பண்ணால் ஃபன்னே இருக்காது அப்படின்னு. எனக்கு அந்த மெய்டு வேணும், அந்த மெய்டை நீ டச் பண்ணாத அப்படின்ற மாதிரி யான் சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. ரெண்டு ஓனாய் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் அப்படியே லாக் பண்ணிடுது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு ஒரு ஓனாய் பார்த்தீங்கன்னா அப்படியே தாவி ஓடி வருது. இவன் மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு எகிரி குதிச்சிடுறா. இன்னொரு ஓனாய் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி வந்து இழுத்துட்ருக்கு. ரெண்டு ஓனாயும் மாற்றி மாற்றி இவளை பந்து ஆடிட்டுருக்கு. பயங்கர ரத்தமாக வேற வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு கீழே குத்தி இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறா. அப்போ அந்த ஓனாய் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வருதா. கரெக்டாக இவ பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து வயிற்றுல ஒரே குத்து தான். அது பார்த்தீங்கன்னா மர்கை ஆயிடுது. இதை வில்லனும் பார்க்குறான், யானும் பார்க்குறான். அடடா அவள் ரொம்ப டேலண்டடாக தான் இருக்காப்பா அப்படின்ட்டு. இன்னொரு ஒரு ஓனாய் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கா அவளை அட்டாக் பண்ண. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி அப்படியே ஒரு ஃப்ளிப் எடுத்து ஒரு குத்து குத்துவா பாருங்க அந்த ஓனாயை. அவ்வளோதான், யான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல. இந்த சைடு கார்லியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்ருக்கா. இவளுக்கு பின்னாடி ஒரு ஓனாய் வந்துடுது. ஸோ அதை பார்த்து இவ மிரண்டுட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அது பாஞ்சிட்டு வருதா. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லோட வந்து எகிரி குதிச்சு ஒரு குத்து தான். ஓனாய் வந்து அப்படியே மட்டையாயிருதா. கார்லி பார்க்குறா, தெய்வமே என்னை காப்பாற்றிட்டியா அப்படின்னு. இதை வந்துட்டு அந்த வில்லன் பார்க்குறான். அடடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதே, குதிரையை எடுங்கடா வாங்கடா அங்கே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே துரத்திட்டே வந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே ஜூமில் காட்டுறானுங்க. ஒரு 10 மேட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அந்த ஓனாயங்கள் தான் துரத்துது. பின்னாடி இவன்களும் குதிரையில் வந்துட்டு இருக்கானுங்க.
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த ஜோவும், வில்லனும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்க மேல அம்பெல்லாம் விட்டு, விட்டு அப்படியே கொண்டுட்டே வந்துட்டுருக்கானுங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மெய்டு தான் இருக்காங்க. அதுவும் மணல்ல ஓடிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஓநாய் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண கவ்விட்டு அந்த சைடு போயிருது. மிச்சம் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்காங்க. 4 பேரும் பயங்கரமா ஓடி வந்துட்டுருக்காங்க. நம்ம யான் பார்த்தீங்கன்னா, அந்த ஓநாய அம்பு விட்டு கொல்றான். அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண தான் குறி வச்சு கொல்றான். ஸோ இந்த மாதிரியே 2 பொண்ணுங்கள காலி பண்ணிடுறானுங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அந்த கர்லியும் தான் ஓடிட்டுருக்காங்க. அந்த நேரம் டைம் முடிஞ்சிருச்சு போல. ஸோ அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பு மாதிரி விடுறாங்க. அது விசில் சத்தம் கேட்குது. இது கேட்டோனே எல்லாருமே நின்றாங்க. டைம் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம யாரையுமே கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும், கர்லிக்கும் தெரியாதுல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்காங்க. கர்லி வந்து சொல்றா, "அக்கா என்னால முடியல. எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு. "இல்லம்மா நம்ம போயிரலாம். இல்லன்னா அவனுங்க கொலை பண்ணிருவானுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இழுத்துட்டே போயிட்டுருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு தெரில. கர்லி பார்த்தீங்கன்னா கைய விட்றா. இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா, அவ அப்படியே சிலையாட்டம் நிற்கிறா. அவளோட நெஞ்சில பார்த்தீங்கன்னா, அந்த அம்பு பாய்ஞ்சிருக்கு. ஸோ அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் தான் விட்டிருப்பான் போல. அவ்வளோதான், இவ மனசு உடஞ்சிடுறா. அப்படியே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்துடுறா. "அக்கா ரொம்பவே தேங்க்ஸ்க்கா. என் கூட இருந்ததுக்கு, என்னை இவ்வளோ தூரம் காப்பாத்துனதுக்கு" அப்படி. அவளுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமாயிருது. பயங்கரமா கண்ணீரெல்லாம் வந்துட்டுருக்கு. இத வந்து யான், அப்புறம் அந்த பிரின்சஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்களா. யான் வந்து சொல்லிட்டு இருக்கான், "இந்த கேம் ஓவர் ஆயிருச்சு. லாஸ்ட்டா ஹீரோவோட மெய்டு தான் தப்பிச்சிருக்கா. அதனால இவள ஹீரோட்டயே ஒப்படைச்சிடலான்னு." "இல்ல, இல்ல. இவ ரொம்பவே கில்ட்டியான ஒரு மெய்டு. அழுதுட்டு இருக்கா பாரு. இவளாம் செட் ஆக மாட்டா" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அம்பை விட, யானும் பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக அம்பு விட்டுட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவனுமே ஒரு அம்பு விடுறான். அந்த அம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐஸ் எல்லாம் இருக்கும்ல, ஐஸ் க்யூப்ஸ்குள்ளே ஒரு ஊசியை வச்சு விடுற மாதிரி தான் விட்டுட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக அந்த ஐஸ் டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அம்பை தட்டி விட்டுருது. இதனால் நம்ம ஹீரோனுக்கு எந்த ஒரு அடியுமே படலை. ஆனால் அவளோட தலையில் அந்த ஊசி போய் சொருகிக்குது. அந்த பிரின்ஸ் எல்லாருமே அங்கேருந்து போயிடுறானுங்க. யான் மட்டும் அங்கே வெயிட் பண்ணுறான். இறந்து போன அந்த மெய்டெல்லாம் இருக்காங்களா, அவங்களோட பாடி எல்லாத்தையுமே ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து மடியில் வச்சுருக்காள்ல, ஸோ அவளை பார்த்தீங்கன்னா தூக்க போக, ஆனால் ஹீரோயின் விடவே மாட்றா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா 4 மிதியெல்லாம் போட்டுட்ருக்கானுங்க, "விட்ரி விட்ரி" அப்படின்னு. அப்போ யான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அந்த தலையில் இருக்கிற அந்த பின்னை எடுக்க போகிறா. அவள் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்ருக்கா. ஸோ இவன் லைட்டாக சிரிக்கிறான். "உன் பேர் என்ன?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "என் பேரெல்லாம் உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்?" அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் கடுப்பாக சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கோவம்லாம் வரல, சிரிப்பு தான் வருது. ஸோ இந்த மெய்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க ஹெட்டாக இருப்பாங்கல்ல, அவன் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட யான்னு சொல்லிட்டு போகிறான், "இவளை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கோ, நல்லா டேக் கேர் பண்ணிக்க" அப்படி. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மெய்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட்டாக ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்லரு. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்க" அப்படின்னு. "நல்லா பார்த்துக்கன்னா என்ன கொன்றவா?" அப்படின்ற மாதிரி கேட்குது. "என்ன அப்படி போனீன்னா சுவாரஸ்யம் இருக்குமா? அவளே வந்துட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணணும்" அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஃபீலிங்ஸு, வலி இதெல்லாம் தெரியாமல் அதை ஒரு விளையாட்டாகவே எடுத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான். இவனை நம்ம பிரதர்னே வச்சுக்கரலாம். "இது நம்ம தங்கச்சியாச்சே, ஷவுலியாச்சே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா?" அப்படின்னு. ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஒரு வைக்க போகிற மாதிரி இருக்கா, அந்த இடத்துல தான் தூக்கி போட்டிருக்கானுங்க. இவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். "உனக்கு உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் தான் உன்னோட 5வது பிரதர்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "எது 5வது பிரதரா?" இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. "ஆமாம்மா" அப்படின்ட்டு. இவன் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். "எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் உன்னை நல்லபடியாக பார்த்துருந்துருக்கணும்" அப்படின்னு. "இல்லை இல்லை, உங்களோட தப்பு எதுவும் கிடையாது, இது என்னோட தப்பு தான்" அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான், சாப்பிடுமான்னு. "இல்லை எனக்கு பசிக்கலை, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நீ சாப்பிடு, அப்போ தானே நீ நல்லா இருப்ப" அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக உட்காந்துட்ருக்கா. எங்கள் சோத்தில் விஷத்தை வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாளா என்னன்றது தெரில. அதை இவன் புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக சாப்பிட்றான். "இப்போனாச்சும் சாப்பிட்றியான்ட்டு." ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வாங்கி சாப்பிட்றா. "உன்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க உன்னை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க" அப்படி. ஒரு பொண்ணை தான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களோட சிஸ்டர் போல். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஷவுலி வந்து ரொம்பவே அடிபட்டு இங்கே வந்திருக்கா, அவளை நம்ம தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும், அந்த மெடிக்கல் கிட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் ஆனால் அது வந்து அந்த ஹெட்டோட கண்ட்ரோலில் தானே இருக்குது, அதை நான் எப்படி எடுக்கிறது? "சரி வேணாம் விடு, நான் பார்த்துக்கிறேன்." "இல்லை பரவாயில்ல, தங்கச்சிக்காக நான் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
அதே சமயம் இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அம்பெல்லாம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யான் வந்திருக்கான். "எனக்கு பர்த்டே வருது. அதுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம். நீயும் கண்டிப்பாக வரணும். நீ தான் ஹோஸ்ட்டாக இருக்கணும்." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்களா. அப்போ யான் பார்த்தீங்கன்னா, அந்த குண்டூசியை தூக்கி போட்டுட்ருக்கான். "நீயுமே அங்கே வந்தில்ல, அந்த பொண்ணை நீ காப்பாத்துனில்ல, எனக்கு ரொம்பவே வந்துட்டு வியர்டாக இருக்குது. நீ இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டியே" அப்படின்னு. "இப்போ நீ என்ன சொல்ல வர?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறானா. "அப்போ உனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, பிடிக்கல இல்லை, அப்போ நான் அந்த பொண்ணை எடுத்துக்கவா?" அப்படி. "உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். இந்த விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருப்பான் போல். இதுக்கப்புறமா ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா 2 பேரும் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மெடிக்கல் கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். அதை ஹீரோனோட கையில் கொடுத்துருக்காங்க. "இதை நல்லா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோ, சீக்கிரம் சரியாயிரும்" அப்படின்னு. அந்த நேரம் இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. அந்த மெடிக்கல் கிட்டையுமே பார்த்துருக்கு. "எதுக்கு இது இங்கே இருக்கு? எதுக்குடி நீங்கள் திருடிட்டு வந்தீங்க?" அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா அடிக்க போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குமே சரமாரியாக அடி விழுந்துட்டுருக்கு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கவே முடியும். இவளோட கையில் பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டி வச்சிருக்கா. ஸோ அதில் ஒரு கல்லை வச்சு கரெக்டாக அந்த ஹெட்டோட கால்லே அடிச்சிடுறா. அது பார்த்தீங்கன்னா, "ஐயோ அம்மா என் கால்" அப்படின்ற மாதிரி கத்திட்டே உட்காந்துருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே எந்திரிச்சிட்டு இருக்கா. "என்னாச்சு உங்களுக்கு? அந்த இடத்துலயே அடிபட்டுச்சு? சீக்கிரம் போய் டாக்டரை பாருங்க, இல்லைன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக வலி வந்துடும்" அப்படின்ட்டு. அதனால் அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது. இதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவள் கையில் பார்க்குறாங்க, அந்த லப்பர் மாதிரி ஒன்று இருக்குது, அது இருக்குது. "இங்கே பாருமா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத. இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே டேஞ்சரான பர்சன்ஸ். அவங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணி ஆனந்தமாவானுங்க. அதனால் நீ கொஞ்சம் அடக்கியே வாசி" அப்படின்னு. அப்போ தங்கச்சி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, "நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒன்றாயிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம்" அப்படின்னு. அதே சமயம் இந்த பிரின்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறானுங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு ஒரு பிரின்சஸ் வந்துட்டுருக்கா. இவளுக்கு யான் மேலே தான் கண்ணு. எப்படா அவனை கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருப்பா. ஸோ ஒரு ஒயின் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கா. இது வந்துட்டு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த மெய்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க, வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினையுமே கூட்டிகிட்டு வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க, "அவளுக்கு இனிமேல் உடம்பு சரியாகலை, அதுக்குள்ளேயே எதுக்கு அவள் வேலை செய்யணும்" அப்படின்னு. ஹெட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கு. "ஏண்டி நீ சொன்னால் நான் கேட்கணுமா? நான் எடுக்கிறது தான் இங்கே முடிவு" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணாலே செய்ய காமிக்கிறா, "இல்லைக்கா வேண்டாம், எதுவும் சொல்லாதீங்க" அப்படின்னு. அந்த நேரம் அந்த பட்லர் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். "இங்கே பாருங்கள், யானோட பர்த்டே ஒன்று நடக்குது. அங்கே யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க, உங்கள் எல்லாத்தையுமே நான் கொன்றுவேன்" அப்படின்னு. அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மட்டும் கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த பட்லர் பார்த்தீங்கன்னா சரியான பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் போல். அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிற மாதிரி அங்கங்கெல்லாம் கை வைக்க வரான். இவங்களுக்கு இவன்கிட்டருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. "அக்கா, இந்த ஃப்ளவர் எங்கே இருக்குது? வாங்களேன், எனக்கு வந்து காட்டுங்களேன்" அப்படின்ட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடறா. "நான் வரேன்னு" சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவன் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஒரு ஆரோவை பார்த்தீங்கன்னா அவள் பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த அக்கா வராங்க. "அடி அடி, என்னடி பண்ணிகிட்ருக்க?" இதுக்கப்புறம் அந்த பட்லர் நாய் உன் மேலே கையை வச்சான், அவன் கையே இருக்காது, அதுக்கு தான் அதை பண்ணிகிட்ருக்கேன்னு. "ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி பண்ணாத" அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நைட்டு போல் காட்டுறாங்க. ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை விடுறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ணி எங்கெங்கேயோ போகுது. கடைசியாக ஒரு பாக்ஸில் போயிட்டு உட்காந்துருது. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்க்குறான். அதை எடுத்துகிட்டு அவங்க தாத்தா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அவரும் அதை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஏதோ எழுதியிருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாய்சன் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்திருக்காமா. இந்த இன்ஃபர்மேஷனை காட் ஆஃப் ஐஸ் அப்படின்ற ஒரு குரூப் தான் கண்டுபிடிச்சி சென்ட் பண்ணியிருக்கு. அதாவது இவங்களோட தலைமையில் தான் நடந்துகிட்டு இருக்கும் போல். "நீ இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் ஆஃப் காடுக்கு நீ தான் ஹெட்டாக இருக்கணும்" அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்கிறாரு. இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த யானோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸுமே வந்துட்டுருக்காங்க. இந்த அம்மா அந்த பல்லக்கில் வந்துட்டுருக்கு. இந்த அம்மா கீழே வந்துட்டு தானாலாம் இறங்கி வராதான். இவங்களுக்கு ஒரு படிக்கட்டாக ஒரு பொண்ணு இருக்கணுமா, அதுக்கு நம்ம ஹீரோனை தான் கூப்பிட்றானுங்க. அவளும் பார்த்தீங்கன்னா தலையெழுத்து அப்படின்ற மாதிரி குனிஞ்சு நிற்கிறா. அந்த அம்மா அப்படியே ஏறி மிதித்து வந்துட்டுருக்கு. நேராக யான்கிட்ட தான் போய் சொல்லுது, "நான் வந்துட்டு ஒயின் கொண்டு வந்திருக்கேன் உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு" அப்படி இப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்துட்டுருக்கான். "என்னப்பா நீ இவ்வளோ லேட்டாக வர? அந்த ஒயினை குடிச்சம்மா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் போய் ஒதுங்கி அந்த பட்லர் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், "இந்தா, இதில் பாய்சன் இருக்குது, இதில் நரமும் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது. அதை அந்த பிரின்சஸ் கொண்டு வந்தால அந்த ஒயினில் கலந்து விட்டுரு.
ஸோ அந்த ஹீரோ செத்து போயிடுவான். அதுக்கு காரணம் அந்த பிரின்சஸ்ன்னு சொல்லி அவளையுமே முடிச்சிருவானுங்க. ஸோ யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசுகிற அந்த கான்வர்சேஷனை நம்ம ஹீரோயின் கேட்டுறா. என்ன இவங்க இவ்வளோ கொடூரமாக இருக்கானுங்க, நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அந்த நேரம் ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. யானுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரிங்க் எல்லாம் கொடுக்கணும்ல, அதனால அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை எடுக்க வராங்க. அப்போ அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே தெரியாமல் ஒரு உருண்டையை உள்ளே கலந்து விட்டுறான். அது தெரியாமல் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் எல்லாமே ஊற்றி வைக்கிறாங்க. அப்போது அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா குடி குடி சீக்கிரம் குடி சீக்கிரம் குடி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இதுவே ஹீரோவுக்கு பயங்கர டவுட் ஆகிட்டு இருக்கு. இவன் ஏன் அடிக்கடி சொல்கிறான் அப்படின்ட்டு அப்படியே கீழே வச்சிட்றான். இல்லை எனக்கு குடிக்க மைண்ட் செட் இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை நீ குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. இல்லைடா என்னால் குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. நீ இந்த ட்ரிங்கை குடிக்கலை அப்படின்னா உனக்கு சர்வ் பண்ண அந்த பொண்ணை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அள்ளு விட்டுருது. ஸோ அந்த ட்ரிங்க் எடுத்து குடிங்க குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரிடா இன்னைக்கு ஒரு டெட் பாடி விலக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அக்காவை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக இவ பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை விட்டு அடித்து அதை அப்படியே கீழே கொட்டி விட்டுறா. அவ்வளோதான், எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறானுங்க. அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம், அவளை இழுத்துட்டு வாங்க, இப்போவே அவளை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால் அவளெல்லாம் கொலை பண்ணக்கூடாது அப்படி. அது எப்படி, இவ பண்ணது தப்பு தானே. ஒரு பிரின்ஸுக்கு கொடுத்த ட்ரிங்கை அவள் தட்டி விட்டுருக்கா. இவ வந்துட்டு கொல்லப்பட வேண்டியவள் தான் அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போனா நம்ம ஒரு கேம் வைக்கலாம். அதில் அவள் தோற்று போயிட்டா அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி அவளுக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஏதோ கொடுத்துக்கரலாம். ஆனால் அவள் ஜெயிச்சிட்டானா அவளை விட்டுறணும் அப்படின்னு. என்ன கேம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு காயினை சுற்றி விட்டுட்டு ஹெட்டா டெய்லா அந்த மாதிரி கேட்போம்ல, அதே மாதிரி ஒரு டேக் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அதை சுற்றி விடுவானா. இதில் ஹெட் வந்திருக்கா டெய்ல் வந்திருக்கா அப்படின்றத ஹீரோயின் வந்து பார்க்காம கரெக்டாக சொல்லணும். சொன்னானா தப்புச்சா இல்லைன்னா மறுகையா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிறா. இவனும் அதை சுற்றி விடுறான். அது பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு ஃப்ளிப் ஆகி கீழே வந்து விழுந்துட்டு இருக்கு. எல்லாருமே என்னடா விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறா. அந்த வில்லன் அந்த பிரின்சஸ்ஸு எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்கு. யானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியுமே என் செல்லம் கண்டுபிடிச்சிருமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஜெயிச்சிட்டால அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அப்போனா அவளை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி அந்த அக்காவை சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவளை போக விடுங்க, அவளுக்கும் சேர்த்தே நான் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ யான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா தலையில் கட்டி தொங்க விட்டுறானுங்க. இதுதான் அவளோட பனிஷ்மெண்ட் போல். அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். ஒரு கத்தி மாதிரி விடுறான். ஸோ அந்த கயிறில் கட்டாயி அவள் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அந்த இடத்துக்கு அந்த பட்லர் வந்துட்டுருக்கான். ஏய் யார் அது, யார் இதை பண்ணது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வரான். நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணேன், போய் அந்த வில்லன்ட்ட சொல்லு அப்படின்னு. அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டே போயிட்டுருக்கான். அந்த பட்லர் ஒரு மாதிரி பார்த்து முறைக்கிறான். என் பாஸ் சந்தோஷமாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு உள்ளே வந்துட்டுருக்கு. என்னடா அவனோட தங்கச்சி ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காளாமே, அதனால அந்த சொர்க்கத்துக்கு இவளை அமுச்சு விடுங்க அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி சொல்லிட்டு போகுது. ஏது அங்கய்யா, அங்கே போனால் உயிரோட வரமாட்டாளே அப்படின்ட்டு இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. சொர்க்கம்னா என்னன்னு தெரில, அங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. இதுக்கப்புறமா புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவளை நம்ம வில்லினே வச்சுக்கலாம். ஏன்னா இது பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இவ பார்த்தீங்கன்னா அந்த பட்லரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை கொடுக்குறான். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பாய்சன்னு. அந்த பிரதர் இருக்கான்ல அவன் அவங்க தங்கச்சியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதுதான் கரெக்டான நேரம் அந்த கிழவனை போட்டு தள்ளுறதுக்கு. இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்ட அப்படின்னா நீ வந்துட்டு ஹெட்டாகவே மாறலாம், இல்லைன்னா மிஸ்டர்ஸாக கூட மாறலாம் அந்த வில்லனுக்கு அப்படின்னு. இதனால இவ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை கொண்டு வந்து அந்த பிரதர்கிட்ட கொடுக்குறா. இதை வந்து நீ அந்த தாத்தாட்ட கொண்டு போய் கொடு, இதில் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா நான் வந்துட்டு அந்த வில்லனுக்கு மிஸ்டர்ஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட சிஸ்டரில் ஒருத்தி தான் போல. அதனால தான் அந்த பிரதர் வந்துட்டு நம்பி அதை வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன பண்ணியிருந்திருப்பா அப்படின்னா ஒரு ஐடி வாங்கி கொடுத்துருப்பா. அதாவது இந்த கிராமத்துலேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு ஐடி வாங்கி கொடுத்துருப்பா போல். அதை அந்த அக்கா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நம்ம ஹீரோன்ட்ட கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடு, இந்த ஐடியை நீ வச்சுக்கோ, அந்த சொர்க்கத்துக்குள்ளே மட்டும் நீ போனோன்னா அவ்வளோதான், அது ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் அப்படின்னு.
இவளுக்கும் மனசே இல்லாம தான் அங்கேருந்து கிளம்புறா. இந்த சைடு அந்த பிரதரை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை எடுத்துட்டு ஹீரோவோட தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை எடுத்து பாருங்க அப்படி. இவரும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே தான் கையை விடுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் மாதிரி பூச்சி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவை லைட்டாக கடிச்சு புடுது. அவ்வளோதான். அவர் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. வெளியே அந்த வில்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. அந்த சைடு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவள் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு குதிரை வண்டியில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனோட சத்தம் கேட்டோன்னே யார் அது அப்படின்னு அவன் கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ மாட்டிப்போமா அப்படின்னு. இவன் நேரமாக என்னன்னு தெரில, ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகுது. ஸோ இதுதான் சத்தம் போட்டிருக்கும் போல் அப்படின்னு அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா விட்டுறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த வில்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. சொன்ன வேலையை முடிச்சிட்டில, அந்த பிரதர் அதில் மாட்டியிருப்பான்ல அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஏறி போயிட்டுருக்கா. அப்போ அந்த க்ளவுஸு கீழே விழுந்துருது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ என்ன நம்ம பிரதரை பற்றி சொல்கிறாங்களே, அவனுக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு இவ தப்பிச்சு போகாமல் ரிட்டன் வந்துட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோட தாத்தா இறந்து போனதுக்கு காரணம் நீ தானே அந்த ஸ்பைடரை உள்ளே விட்ட அப்படின்ட்டு கத்தி எடுத்து குத்துறான் பாருங்க. இதை லைவாக நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.